வணக்கம் நண்பர்களே. சோள ரொட்டி சுடலாம் என்று இருக்கேன். சுடுவோம். சொங்கு சோளால அதை அரைச்சி இதை அரைச்சி அப்படியே வைக்கிறவெல்லாம் தேவையில்லை. பிணைஞ்சு பிணைஞ்சு அப்படியே வைக்கலாம் தேவையில்லை. அப்பக்கப்போ தட்டி போடுறது. மாவு மட்டும் நல்லா மசியணும். தாம்பளை தட்டு மாதிரி இருந்தால் நல்லா வரும். அந்த போடுறதுக்கு எனக்கு இல்லை தாம்பளை தட்டு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை. அப்பா சூழ்நிலை சூடு நலை நலமா நலையா ஏதோ ஒன்று விடுங்க. இப்படி தட்டிக்கணும். இதில் கொஞ்சம் மாவு அலசிட்டு சட்டி நல்லா சூடாகணும். அதுக்கு ஸோ நம்ம தமிழ்நாட்டிலலாம் சோள ரொட்டின்றதெல்லாம் முன்னாடியே தெரியாமல் இருக்கும். இப்படி தட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு எவ்வளோ இலசா வேணுமோ அவ்வளோ இலசா தட்டிக்கலாம். இப்படி தட்டிட்டு தட்டின பொங்கல் இது பேர்வாக்கில் இப்படி போடணும். அப்படி அது மேலே இப்படி தண்ணி ஊற்றி வெள்ளை மாவு இருக்குல்ல அப்படியே இதை தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்ச்சி எடுத்துடணும். குடமிளகா வந்து கூட்டு வச்சிருக்கேன். எனக்கு வந்து உரப்பா சூப்பராக இருக்கும். இது இப்படியே மெதுவாக எடுத்து அப்படியே பிரட்டி போட்டுருங்க. அன்ன வரைக்கும் இது வேற ரெண்டாவது ரொட்டியை தட்டலாம் நம்ம. ஓகேவா? இன்னைக்கு ஒரு வேளையும் பார்க்கல. காலையில இருந்து எந்திரிச்சு
ஃபோனை கையில் எடுத்தாலே ஒரு வேலையும் நடக்கணும். அதவே பார்த்துட்டு உட்காந்துடுறது. பாத்திரம் விளக்கலாம், இந்த தெலுங்கானா சோறு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடு சாதம் இது சாப்பிட்டது மாதிரியே இருக்காது. சப்பாத்தி இது சாப்பிட்டா கொஞ்சமாச்சும் அந்த சாப்பாடு இருந்தால் தான் வகுறு நெம்போம். அது உடனே பெரட்டக்கூடாது, நல்லா இதாகும். இந்த வாங்க, இனி என்ன பண்ணுறது, இது இப்படியே பெரட்டி போட்டுருணும். இப்படி நல்லா கோதுமை ரொட்டி மாதிரி ஒப்பி வரும். பார்த்தீங்களா? நல்லா இது வந்து கொஞ்சம் தடியாக இருக்குங்களா, நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் சரி. சட்னி நல்லா சூடு ஏறினானா கறி குழம்பு, சிக்கன் குழம்பு இது கூட நல்லா கொஞ்சம் தண்ணியாக வச்சு குழம்ப இதை பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மிகவும் பிடிக்கும். இன்னும் 2 தோசை சுட்டு கொண்டுக்கிட்டு கிளம்புவோம். இப்போ பாத்திரம் வளர்க்க வேலை நடக்கலாம். பாருங்க, என் வீடு இப்படி கன்றாவே இருக்கு. அப்படி போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தண்ணி ஊற்றி இப்படி தடை விடணும். ஏன்னா இது வெள்ளை மாவு கீழே இருக்குங்களா, இந்த தண்ணி வந்து ரொம்ப உணரக்கூடாது. உணர்றதுக்கு முன்னாடியே இப்படி இறக்கி போட்டுருங்க. இந்த இதில் வச்சு தோசை எடுக்கணும். மணி 9 ஆயிடுச்சுல, நம்மளுக்கு நீ ஆட்டோவில் போகிறது பண்ணுறது 1 மணி நேரம் ஆயிரும். அடுப்பை துவைக்கிறது இங்கே இல்லை. இதே வேலை எனக்கு தேடுறதான் எனக்கு வேலை. ஒரு வேலை கீழே மேலே வச்சிருவேன், தேடிக்கே திருவேன். அந்த வரல இருக்கு. எங்கே ஏதோ காட்டுறேன்ட்டு தெரியல.
பக்கம் தான் இருக்கு. ஐயோ இதை திருப்பி போடலாம். இப்படி வேகட்டும். 2 தோசை நேற்று அரைச்ச மாவு. போதும். அங்கே உமா ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டு உமாவும் நீ ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸு அப்படி நம்ம க்ளோஸாக பழகணும், ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அது எனக்கு செட் ஆக மாட்டுது. கொஞ்ச நாள் அவங்க சண்டையை போட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்துல இல்லை, இந்த அஸ்வினி கூட ஒரு சண்டை இப்படியே போயிடுறாங்க. அதனால யாரையும் க்ளோஸாக பழகிறதில்ல. அது பாவம். எதுனாலும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுன்னு கொடுக்குது. சரி எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பாசம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது? ஒரு நாளைக்கு எந்த ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் உதறி தள்ளிட்டு போவீங்க. எந்த காரணமும் இருக்காது. அவங்க வாட்டில் வருவாங்க, பாசத்தை காட்டுவாங்க, உதறி தள்ளிட்டு போவாங்க. இது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால யாரு கூடயும் க்ளோஸா பழகிறது இல்லை. நாம உண்டு நம்ம ஜோலி விட்டுட்டு போயிடுது. தோசை அந்த பசங்க சாப்பாடு கொண்டு வந்தியான்னு கேட்பாங்க. அவங்க சப்பாத்தி எனக்கு கொடுத்துட்டு மாற்றி சோறு கொண்டு வந்தியா அப்படின்வாங்க. இன்னைக்கு இல்லைன்றது. நேற்று உமா எங்கேயோ போச்சு, அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு. வந்துச்சா வரலையான்னு தெரியல. டீயை குடிப்பேன் 2 வட்டம் 3 வட்டம் டீயை குடிச்சிட்டு இந்த கிருகிருப்பு வருதுன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட. அது வந்து மாத்திரை கொடுத்தாரு ஆர்த்தோ டாக்டரு. கொஞ்சம் கிருகிருப்பு கம்மியாச்சு. அந்த மாத்திரை டயத்துக்கு எடுத்துக்கணுமா இல்லையா? மறந்துட்டேன். கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருந்தாலே நான் அந்த மாத்திரை போடுறதே மறந்துடுவேன். ஸோ இந்த பாக்ஸ் நிறைய ஒரு மாத்திரை இருக்கு. எல்லா மாத்திரங்க, சளிக்கு காய்ச்சலுக்கு எல்லாமே இங்கே இருக்கு ஸ்டாக்கு. ஆனால் அது ஒரு மாத்திரை போடுறது அது கொஞ்சம் தேவையாயிடுச்சுன்னு அந்த மாத்திரையை போட மாட்டேன், போடுறதில்ல. அப்படி ஒரு பழக்கம் எனக்கு. அப்புறம் முடியலன்னு சொல்லிக்கே திருடுறது. என்ன போட்டுருது? சரி வாங்க பாத்திரம் விளக்கிட்டு போடுவ. என்ன டைம் இல்லை எனக்கு போடுறது. திண்ணியாவே போயிடணும் அந்த வழக்கமா. டிஃபனை விளக்கிட்டாச்சா? டிஃபனை கூட விளக்காம இருக்கு. டிஃபனை அடிச்சிட்டு போவோம். வேலைன்னு எவ்வளோ வேலை தான் நம்ம பார்க்குறது. முடியல ஃப்ரெண்ட்ஸ்.
நைட்டு வச்ச சிக்கன் குழம்பு இருக்கு. நேற்று எங்கள் வீட்டில் சிக்கன். நீ வந்ததா பாத்திரத்தை வளர்க்கணும். ஒரே இருட்டாப்பா வீட்டுக்குள்ள. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க வாசல்ல தான் இருக்காங்க. நல்லா பாருங்க பாருங்க. அப்படி சரி வாங்க, நானும் டீயை சாப்பிட்டு டயத்தோட வேலைக்கு கிளம்புறேன். நீங்களும் ஸோ உங்கள் வேலையை பாருங்கள் ஜாலியாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. பாய்.